கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு, என் நேசர் குருசை சுமந்து, என் நேசர் கொல்கத்தா மலையின் மேல் நடந்து எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட பிதா இயேசு ராஜாவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தாவே, எங்களுடைய மீறுதலுக்காக வேண்டி நாங்கள் செய்கிறப்பா, அவங்களுக்காக வேண்டி நீங்கள் அடிக்கப்பட்டீங்கப்பா. அந்த கல்வாரி சிலுவையில் நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிற நாங்கள் கண் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பிரயாசங்களை மன்னிங்க. நாங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தா அப்பா, ஒரு பிரயாசங்களை மன்னிங்கப்பா. எங்களை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க வருகிற வேளையில் நாங்கள் குற்றமற்றதாக, ஆவி ஆத்மா குற்றமற்றதாக காண பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு இறக்க முடியுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்குறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை அனைத்து உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்று நாம் 2வது வசன வார்த்தைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, ஹல்லேலூயா, யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கள்ளர்கள் மத்தியிலும் ஒரு பாவம் அறியாத, பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணர் இயேசு கிறிஸ்து ஒரு கள்ளனை போல் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தகாத குற்றங்கள் பாவம் செய்தவர்கள் தான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் பாவம் செய்யாதவர். ஹல்லேலூயா. அந்த கள்ளர்களை போல் நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அவர் அந்த 2 கள்ளர்கள் மத்தியில் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த 2 கள்ளர்கள் போட்டிருக்கு. எந்த கள்ளர் வலது பக்கம், எந்த கள்ளர் இடது பக்கம்னு சொல்லப்படல வேதத்துல. ஹல்லேலூயா. ஆனா ஒரு கள்ளன் ஆக்கினைக்கு உள்ளான கள்ளன், ஒரு கள்ளன் மீட்கப்பட்ட கள்ளன், ஒரு கள்ளன் இயேசுவை இகழ்ந்த கள்ளன், ஒரு கள்ளன் இயேசுவை புகழ்ந்த கள்ளன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்துல அநேக வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த வார்த்தையை லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரை லேட் ஆயிரும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா எல்லாம் நம்ம வேதத்தை தினமும் வாசிக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நாம் நேரத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை அந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அருமையாக விளக்கி வைத்திருக்கிறார். அந்த 23:42 வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, ஹல்லேலூயா, அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த கள்ளனை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவனை நோக்கி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரு பக்கத்திலும் கள்ளர்கள் தொங்குகிறார்கள். ஆனால் இயேசுவோடு
பேசின கள்ளனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை புகழ்ந்த கள்ளனை நோக்கி பார்க்கிறார். ஆக்கினிக்குள்ளாக மீட்கப்பட்ட அந்த கள்ளனை நோக்கி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்கதரிசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த ரெண்டு கள்ளனுமே மீட்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வருகிற வேளையில் 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வேதவசனம் மாறாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை டைம் நாம் தியானித்தாலும் அத்தனை டைமும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை தேவன் அறிவித்துக் கொண்டிருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த 2 கள்ளன்களில் ஒரு கள்ளன் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த வேதனையிலும் அந்த இயேசுவை பார்த்து அந்த கள்ளன் கூறியிருந்த வார்த்தையின் மூலமாக அவன் ஆக்கினைக்குள்ளாக இருந்து மீட்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேவன் அவனுக்கு தன்னோடு இருக்கும் உன்னத வாழ்வை உறுதி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருபாடு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேதனைகளை பார்க்கவில்லை, அவருடைய கஷ்டங்களை பார்க்கவில்லை. பக்கத்தில் இருந்து சொன்ன அந்த கல்வனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த கள்ளன் உன்னத வாழ்வை பெற்றுக் கொண்டதுக்கு காரணம் என்ன? ஒரு சில வாசகங்களை எடுத்து வாசிக்கலாமே. லூக்கா 23:41 அந்த கீழ்ப்பாகத்தை வாசிக்கலாமே. இவரோ தகாத ஒன்றையும் பிறப்பிக்கவில்லையே என்று அந்த கள்ளனை பார்த்து இந்த கள்ளன் கடிந்து கொள்கிறான். அந்த கள்ளன் சொல்கிறான், நீங்க தெய்வம் தானே, நீங்களும் ரட்சிக்கோங்க, எங்களையும் காப்பாத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கள்ளனை பார்த்து இந்த மீட்கப்பட்ட கள்ளன் சொல்கிறான், இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த கள்ளன் உன்னத வாழ்வை பெற்றவன். அதிலேயே பார்க்கிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். வாசிக்கலாமே அந்த வசனத்துல மேல ஏ பகுதி 23:41 முதல்ல இருந்து. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம நடந்த காரியங்களுக்காக வேண்டி தடுக்க பலனை அடைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம செஞ்ச தவறுக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் என்று அந்த கள்ளன் ஒப்புக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செஞ்ச சின்ன காரியமா இருந்தாலும் நாங்க என்ன பிரதர் செஞ்சோம்? தேவ சமூகத்தில் நம் சின்ன காரியங்கள் இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் தேவனை அது தூக்கப்படுத்தக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இந்த கள்ளனை பார்க்கிறோம், நாம் செஞ்ச பாவத்துக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் உன்னத வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். 3வது வாசிக்கலாமே அதிலேயே, லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி போதும், ஆண்டவரே. அந்த கள்ளன் இயேசுவை முன்னாடி அறிஞ்சானோ அறியலையோ, அவர் பின்னாடி போயிருந்தானோ இல்லையோ, அற்புதங்களை பார்த்தானோ இல்லையோ, வேதத்துல சொல்லவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபிரேய பாஷையில் என்னை ஆள்பவரே என்று அந்த கள்ளன் தேவ சமூகத்தில் அவனை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமர்ப்பிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஆள்பவர் நீதான் என்று அந்த கள்ளன் அறிந்து கொள்கிறான். அடுத்து அதே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்று சொன்னவுடன் அந்த கள்ளன் நிறுத்தவில்லை. அவருக்கு
இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவாரு. அந்த ராஜ்யத்தில் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை அந்த கள்ளனை ராஜாவை கள்ளன் பார்ப்பது ஒரு ராஜாவாக பார்க்கிறான் இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் உன்னத வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். உன்னத வாழ்வை ரட்சிப்பை பெற்றதினால் இயேசுவை ராஜாவாக பார்த்தவன் கள்ளன் கண்டுகொண்ட ராஜா. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கள்ளன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா தானே. நம்ம என்னைக்காவது ஆண்டவரே இனி ராஜ்யத்தில் சேர்த்துக்கோங்கப்பா நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கள்ளன் கண்டு கொண்ட ராஜா இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அநேக காரியங்கள் இல்ல, ஒரே ஒரு காரியம். ஹல்லேலூயா. இவர் ராஜா, ராஜான்னு சொல்றாரு. அந்த ஒரு குற்றத்தை வச்சுதான் ஆசாரியர்களும் மூப்பர்களும் எங்க கொண்டு போறாங்க? பிலாத்து முன்னாடி, தேசாதிபதியாக பிலாவித்தின் முன்னாடி நிறுத்தி இந்த வார்த்தை தான் சொல்ல. அதான் அதுக்கு மேல உள்ள வசனத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்ண கேட்டோம்ல, இவர்கள் அறியாத செய்தார்கள். ஹல்லேலூயா. இவங்களுடைய அறியாத காரணத்தை தேவ சமூகத்தில் கூறுகிற வேளையில் அந்த பிலாத்து அறிந்து கொண்டான் இவர் ராஜா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசாதிபதிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ராஜா இல்லை என்று இவர்கள் சொல்லுகிற வேளையில் பிலாத்து அறிந்து கொண்டான் இவர் ராஜா தான் என்று. ஹல்லேலூயா. தன் ராஜா என்று அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நான் தான் ராஜா. ஒப்புக்கொண்டதுனாலதான் அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றங்கள். 4 சுவிசேஷ புத்தகத்தில் 4 ஆய்க்கியன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை குறித்து. ஆனா மத்தேயு மட்டும் இயேசு கிறிஸ்துவை மேசியாகவும் ராஜாவாகவும் அவர் சித்தரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமே. மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்து அவர் பரம்பரை ராஜாவாக காணப்படுகிறார். 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, ஹல்லேலூயா, தாவீது ராஜாவா இல்லையா? தாவீது, சாலமோன் அப்படி படிப்படியா வந்துருமா எல்லா லைன்ல வரும்போது பார்த்தா அவர் ராஜ பரம்பரையில் பிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், அவர் பூமியில் மனிதனாக வரும்போது ராஜாவாக அவதரித்தார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் மனுக்குலத்திற்காக பிறந்தது, அவர் ராஜாவாகவே பிறந்தார். வேதவசனம் சொல்லுது, இது சத்தியம். இந்த புஸ்தகம் பேரு என்ன பேரு? சத்திய புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விட்டு மாறி பிரசங்கம் பண்ணாலுமே அவங்க சவிக்கப்பட்டோம்னு சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதியில் வார்த்தை இருந்ததோ, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவர் மனுக்குலத்துக்காண்டி பிறக்கும் போதே ராஜாவாக பிறக்கிறார். எடுத்து வாசிக்கலாமே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிகிற வேளையில் அவர் சாந்த குணமுள்ள ராஜாவாக இருந்தார். மத்தேயு 21:4. இதோ சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் பவனி வருகிறார் காணப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிற வேளையில் அவர் சாந்த குணமுள்ள ராஜாவாக சுற்றி திரிந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபடும் போதும் ராஜாவாகவே பாடுபட்டார். ஹல்லேலூயா. எங்க பிரதர் சொல்லி இருக்கு? எடுத்து வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27:37. அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த சிலுவைக்கு மேலாக இவர் யூதகுல ராஜா என்று பொறிக்கப்பட்டிருந்தது. பிலாத்துக்கு தெரியும் இவர் ராஜா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசாதிபதி பிலாத்துக்கு
தெரியும் இயேசு கிறிஸ்து ராஜா தான் என்று. அதனால்தான் அவர் மேலே எழுத்த அந்த எழுத்துக்களை எழுதி வைத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தன் ராஜா என்பதை நிரூபிக்க இயேசு கிறிஸ்து அவர் வாயினாலே சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக வேண்டி அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையை சுமந்து கொல்கத்தா மலை வரை போய் அங்க அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் வாய் திறக்காதவரா இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தீர்க்கன் சொல்கிறார், அவர் அடிக்கப்பட்டு நெருக்கப்படுகிற வேளையிலும் அவர் வாய் திறக்கவில்லை. உங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டி அடிக்கப்படுகிற வேளையில் அவர் வாய் திறக்கவில்லை. பிலாத்தியின் முன்பாக நிறுத்துகிற வேளையில் நீ ராஜாவா என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், நான் ராஜா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ராஜாவாக இருப்பது அவர் வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தைக்கு பிற எதுவுமே ஆதாரம் வேண்டாமே. ஹல்லேலூயா. தன் ஆண்டவர் என்றும் ராஜா என்றும் அறிக்கை செய்த கள்ளனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்தார். கல்வாரி சிலுவையில் இரக்கத்தை கண்டுகொண்ட அந்த கள்ளன் இன்றைக்கு ரட்சணிய நாள் என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சிலுவையில கள்ளன் கடைசி டயத்துல தானே ரசிக்கப்பட்டான். அது மாதிரி நம்மளும் வயசான பிறகு எல்லாம் சாப்பிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வயசான காலத்துல கடைசியில் ஏற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த கள்ளன் தேவ சமூகத்தில் அவனுக்கு கிடைத்த தருணத்தை தவறாமல் தனக்காக்கி கொண்டதான் அந்த கள்ளன். ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு கிறிஸ்து அவனிடம் சொன்னவுடன் அவன் உடனே மனமாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இந்த கல்வாரி அதாவது சிலுவையின் மீது இந்த கள்ளன் அப்படி நினைக்கிறவங்கள ஒரு பாடம் தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிப்பு என்ன ஒண்ணு நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், நாளை ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல, ரட்சிப்பு என்பது நாளை என்பதுக்கு உண்டான காரியம் இல்ல, அது அன்றைக்கே அப்பொழுதே. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் எல்லாம் தெரியும். ஐயா இறந்துட்டாங்க, நம்ம சபைக்கு வர்றவங்க. அப்ப பாஸ்டர் ஐயா அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். பாஸ்டர் ஐயா அன்னைக்கு வந்து திருவிருந்து ஆராதனை, யார் பார்த்தாலும் இல்லையா நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். பாதம் கழுவுற வேலையில எல்லாரும் எழுந்து போனாங்க. பாஸ்டர் ஐயா கடைசிக்கு போகும்போது எப்படி எலியா கையில எலிசா தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரோ அது மாதிரி பாஸ்டர் ஐயா பார்த்த காலம் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பார்ப்பேன், பாஸ்டர் கூப்பிடுவாங்களா இப்படி பார்ப்பேன். இனிமேட்டு திரும்பாமே போயிட்டாங்க. சரி அப்படின்னு அங்க போகுது வரைக்கும் பார்த்தேன். ஆனா அங்க போய் அந்த ஐயாவட்ட நீங்க பாதம் கழுவுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்க திருவிருந்து எடுங்க. அவர் இல்ல நான் அடுத்த வட்டம் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இறங்கினாரோ அவருடைய பிள்ளைகள் அதே போல அந்த இறக்க குணம் இல்ல நீங்க எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாவுக்கு திருவிருந்து எடுக்க டைம் கிடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது நாளைக்கு பாத்துக்கிறவங்க காரியம் இல்லைங்க, இன்னைக்கு அது அன்னைக்கே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அனுதின ரட்சிப்புக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன், அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த கள்ளன் பரமனோடு இருக்க பரதேசிக்கு அழைத்து செல்வார். பரமனோடு இருக்க வாழ்வு பரதேசி வாழ்வு என்றால் நாம் பார்க்கிறோம் பரதேசி இன்னொன்னு பரலோகத்தை மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் அநேக காரியங்களை பரதேசி குறிக்கப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்கலாமே. அடைக்கப்பட்ட தோட்டம் உன்னதப்பட்ட 4:12 நீங்க வீட்டில் எடுத்து வாசிச்சுக்கோங்க. அது பரதேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உலாவுற ஏதேன் தோட்டம் அது பரதேசி 3, அதாவது ஆதியா 3:8 பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறன் இருக்கிற இடம் பரதேசி வெளிப்படுத்தின 2:7 பார்க்கிறோம். சிங்காரவனம் பரதேசி அது உன்னதப்பட்ட 4:14 பார்க்கிறோம். 3ஆம் வானத்திற்கு ஒப்பான தேவன் வசிக்கும் இடம் பரதேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரதேசிக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டிய அந்த கள்ளன் ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு, ஹல்லேலூயா. அந்த கள்ளன் நினைச்சிருப்பான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா நடக்குமா? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை அழைத்து சொல்ல இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலும் பரமன் நம்மளை இயேசு கிறிஸ்து நம்மளை நோக்கி பார்க்கிறார். நம்மளை அழைத்து செல்ல அவர் ரட்சிப்பின் பதில் வழி நடத்த போதும். கலையை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் தகப்பனே, இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த கள்ளனை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தினது போல் என் தெய்வன் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் மீண்டெடுக்க முடியுமா ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க சமூகத்தில் நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் குற்றங்கள் இருந்தால் ஒரு பிரயாசம் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பரதேசிக்கு கடந்து வர எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. அப்படி செய்வர் கிருபைக்கான் ஸ்தோத்திரம் துதிகன மகிமானத்தை உங்களுக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே.